எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட நேம் சதீஷ்குமார். நம்ம யூடியூப் சேனல் நேம் வந்து எஸ்கே மோட்டோ டிரைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னை பற்றினா நான் சின்ன வயசுலேருந்து கார் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் எல்லா காருமே புது கார் லான்ச் ஆனோன்னே போய் பார்ப்பேன். ஸோ பார்த்து எல்லாம் தெரிஞ்சுப்பேன். நான் வந்து எல்லா காருமே வந்து ட்ரைவ் பண்ணியும் பார்த்துருக்கேங்க. ஸோ அதனால் வந்து ரிவ்யூ பண்ணலாங்கிற ஒரு இதில் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னுடைய ஓன் காரு மகேந்திரா எக்ஸ்யூவி 400 இவி வெஹிக்கிளு. 1 இயராக நான் இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னுடைய யூசர் ரிவ்யூவாக உங்களுக்கு சொல்லலான்ட்டுறதுக்காக இது பண்ணியிருக்கேங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்டர் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து டிஆர்எல்ஸ் வந்துடுது. இது வந்து டிம்மு வந்து ப்ரொஜெக்டரு. இது வந்து பிரைட் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பல்ப் வருது. ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைடு என்ட்ரு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து இந்த காப்பர் டைப்பில் வந்து டியூவல் டோன் கலர் கார் இது. ஸோ அதனால் அதுக்கு மேட்ச் பண்ணி அக்சசரிஸில் வந்தது. ஸோ அதனால் அது வந்து அக்சசரிஸில் இந்த ஹேண்டில்ஸ் எதுவும் போட்டோம். இது வந்து கம்பெனி ஃபிட்டிங்ஸ்லேயே வந்துடுது. இந்த இந்த பீடிங்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க. வீல் பேஸ் வந்து 2600 வரும் உங்களுக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 5 பேர் நம்ம போனாலும் உங்களுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினாலும் கீழே வந்து இடிக்காது வண்டி. ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து பேக்கில் போய் பார்க்கலாம். வண்டியோடைய பேக் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வண்டி வந்து இப்போ 3XO 300 எக்ஸ்யூவி 3XOவில் வர்றது பார்த்திங்கன்னா 4000 சப் 4 மீட்டர் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இது ஈவிக்கு வந்து அந்த சப் 4 மீட்டர் கிடையாது, அந்த மாதிரி ஸ்லாப் இல்லை. அதனால் இது 4200 வந்து லென்த் இதுக்கு இருக்குங்க. அதோட 3XOவோட கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி வரும். பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்க்கலாங்க. பூட் ஸ்பேஸ் வந்து 378 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சார்ஜர் ஒன்று வந்துடுது. ஸோ இது வந்து 3.3 கிலோவாட் சார்ஜர் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து நம்ம சார்ஜ் போட்டோம்னா வீட்டில் 8 ஹவர்ஸ் ஆகும் சார்ஜ் ஏறுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்னி வந்து உள்ளே இன்பில்ட்டாக இருக்குதுங்க வண்டிக்கு. ஸோ அதனோட இது வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. ஸ்டெப்னி வந்து அன்யூஸ்டு யூஸ் பண்ணலைங்க. பட் ஆனால் அது 205/16 வந்து நம்ம காரில் இருக்கிற 4 டயர்ஸும். பட் ஸ்டெப்னி வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு மட்டும் போகிற மாதிரி அதனோட ஒரு சைஸு கம்மி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரே வந்து நம்ம போட்டதுங்க. இது அவங்க ட்ரே ஏசி கவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வெளியில் சொல்லி இது பண்ணி ரெடி பண்ணி போட்டதுங்க. இப்போ நம்ம போய் பேக் சீட்டோடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் நம்ம கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எஸ்யூவி டைப் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது இருக்குதுங்க, ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சி டைப் சார்ஜர் இருக்குது. நீங்கள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம இங்கே வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். ப்ளஸ் 12 வோல்ட் வரை உங்களுக்கு அடாப்டரும் நம்ம போட்டுக்கிறனால போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டு. 2 பேர் போகிறோன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. பட் 2 பேர் வந்து இதுவாக இருக்கும். குழந்தைங்க உட்கார்றது உட்காந்துக்கலாம், நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். மேலே இப்போ என்னோடய ஹைட்டுக்கே கீழே மேலே வந்து இடிக்கிறது இல்லைங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நல்லாயிருக்கு. இறங்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது, தலை இடிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து பார்க்கலாங்க கம்ஃபர்ட்டு. அதுக்கு முன்னாடி சார்ஜிங் பாயிண்ட்டு காமிச்சிட்றேன் உங்களுக்கு. வண்டி இது வந்து ஈவி காருனால சார்ஜிங் எப்படி போடுறதுங்கிறத காமிச்சிட்றேன். இது வந்து லிவர் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜிங் லிவர் ஓப்பன் ஆயிரும். இதுதான் சார்ஜிங்கோட இது. இது வந்து வீட்டில் நம்ம போடுற ஏசி சார்ஜருடைய பின்னுங்க. இது வந்து டிசி சார்ஜருடைய பின்னு. ஸோ இது வந்து 2 கன்னும் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் இதில் நம்ம வெளியில் போனால் ஒரே கன்னாக 2 இது ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் போடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்லேயே வந்து பெரிய ப்ளக்லேயே நம்ம வந்து
ஏசி சார்ஜ் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இதில் வந்து லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும், ப்ளூ கலர் லைட் ஃப்ளாஷ் ஆகுங்க. சார்ஜிங் முடிஞ்சோன்னே லைட் ஆஃப் ஆயிரும். நம்ம ஃபோன் ஆப்லேயுமே வந்து அட்ரினாக்ஸ் ஆப்னு இருக்குது. ஸோ அதுலேயுமே நம்ம செக் பண்ணிக்கலாம் வண்டி வந்து எவ்வளோ இதுவாக இப்போ சார்ஜிங் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரேஞ்சு எல்லாமே அதில் வந்துடும் வண்டியோட இது. இப்போ பேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள மோட்டார் பர்மனன்ட் மேக்னெட் மோட்டர் வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது, ஃப்ரண்ட் வீல் டிரைவு. அதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. பேனட் வந்து நல்லா ஹெவியாக தாங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்டலேஷன்லாம் மாதிரி எதுவும் பேடும் இல்லை, ஏன்னா ஈவி வெஹிக்கிள்னால சுத்தமாக நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குங்க. ஸோ இதுதான் பர்மனன்ட் மேக்னெட் மோட்டர், ஃப்ரண்ட் வீல் டிரைவுங்க. இது வந்து அடியில் வந்து நம்ம மோட்டர் கார்டும் கொடுத்துருக்குறாங்க, சேஃப்டியாக எதுவும் ரேட் பைட் எது இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து தெர்மல் சிஸ்டம், அந்த ஹீட் கூலண்ட் சிஸ்டமும் இருக்குங்க. பேட்ரி வந்து அண்டர் இதில் இருக்குங்க, சேஸ் இதில். ஸோ அதனால் அதனோட இதில் வந்து எதுவும் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூலண்ட் ரன் ஆகி அது பேட்டரி கூல் பண்ணிடும். ஸோ இதுதான் சிஸ்டம். இது வந்து நம்ம நார்மலாக இருக்கிற பேட்ரிங்க. வாங்க இப்போ நம்ம வண்டி இன்டீரியர் போய் பார்க்கலாம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நாப் டைப்பில் வந்து நம்ம 2 மிரருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் ஃபோல்டபுள் மிரர் வந்து நம்ம இதில் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபால்டு டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாமே வந்து நார்மல் இதுதாங்க. அதுபடி சென்ட்ரல் லாக்கு பட்டன் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னாடி வந்து இருக்கிறவங்க குழந்தைங்க ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம இதுக்குள்ளே இது பண்ணிட்டோம்னா கீழே பின்னாடி ஓப்பன் பண்ண முடியாது விண்டோஸு. இப்போ நம்ம உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் வந்தோடனே காரு நம்ம ஸ்டார்ட், இதுதான் புஷ் பட்டன் ஸ்டார்ட் மாடலுங்க. ஸோ இது இந்த பட்டன் அமுத்துனா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். வண்டி வந்து ஃபஸ்ட்டு வண்டியில் வந்து சீட் பெல்ட் போட்டுக்கலாங்க. வந்து இது வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ இது வந்து அந்த டிஸ்பிளே டோட்டலாக வண்டியோடைய இது நேவிகேஷன் எல்லாமே இதில் வந்துருங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஸோ எல்லாமே ஒயர்லெஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குங்க. இதை போட்டோம்னா நம்ம வந்து வண்டி வந்து என்ன பர்சன்டேஜ் பேட்ரி இருக்குது, அதில் எவ்வளோ ரேஞ்சு போகலாம், ஸோ எவ்வளோ வந்து கிலோமீட்டர் நம்ம ரன் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ வந்து ட்ரீஸ் சேவ்டுங்கிறது நம்ம ஸ்மோக்கு நம்ம இல்லாமல் இந்த கார் ரன் ஆகிறதுனால எவ்வளோ ட்ரீஸ் வந்து சேவ் ஆகுதுங்கிற கால்குலேஷனில் மகேந்திரா கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சார்ஜிங் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் நம்ம சார்ஜிங் டைம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ நேரம் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ ஹவர்ஸ் சார்ஜ் ஆகிருக்கு, எவ்வளோ யூனிட்ஸ் வந்து சார்ஜ் கன்சியூம் ஆகிருக்குது. லாஸ்ட் டைம் நான் போட்டப்போ இந்த 12.27 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஆகிருக்குங்கிறது நமக்கு இது நம்ம ஆப்லேயும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டரு வந்து நான் காமிக்கிறேங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து இது டிஜிட்டல், ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே தான். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துடும். வெஹிக்கிளோடைய டயர் ப்ரெஷர் மானிட்டர் நம்ம இதிலே ட்ராக் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குங்க. இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பார்ட்டாகவும் பார்த்துக்கலாங்க. ஸோ இல்லைன்னா ஃபுல் பட்டன் அமுத்துனோம்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனாகவும் மாறிடுங்க. கீழே வந்து உங்களுக்கு ட்ரைவ் மோடுங்கிறது அந்த ஃபன் மோடுன்னு இருக்குங்க. இது வந்து டோட்டல் கிலோமீட்டர் கீழே காமிக்கும், ப்ளஸ் எவ்வளோ ரேஞ்சு பேட்ரி போகுங்கிறது அதுவும் காமிக்குங்க. நம்ம வந்து வண்டி வந்து இப்போ பர்சன்டேஜ் இது எல்லாமே இதில் நம்ம ஷோ பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குதுங்க, வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதிலேயே வந்துடுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கியர் பாக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பட்டன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கிங்கில் தான் இருக்கும் காரு. இது வந்து சைடு லாக் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணி கீழே புஷ் பண்ணிங்கன்னா ட்ரைவ் மோடுக்கு போகும். ஸோ வந்து டீன்னு வந்துருச்சு, வண்டி நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லுன்ட்டு ஒரு மோடு இருக்குங்க. இந்த மோடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கு சிங்கிள் பெடல் டிரைவிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டாலே நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவே பிரேக் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ அது மூலிமா வந்து நமக்கு ரீஜென்ரேஷன் ஆகி பேட்ரி வந்து சார்ஜ் ஏறியுதுங்க. இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு வந்து
பர்ட்டிகுலரா வந்து லோக்கல்ல விட நம்ம லாங் போறப்பயும் ஹில்ஸ்லேருந்து டவுன் ஹில் இறங்குறப்ப ஒரு 5% வந்து நல்லாவே சார்ஜ் வந்து ஏறுதுங்க. நம்ப இது கீழ இறங்குறப்ப, டவுன் ஹில் இறங்குறப்ப. இத நான் நோட் பண்ணேன். பிளெயின் ரோட்ல போறப்பயும் ஜெனரேஷன் கிடைக்குதுங்க. அது ரன்னிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். இது வந்து சார்ஜிங் பேடுங்க. ஸோ அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது டிரைவ் மோட்ஸ் வந்து 3 டிரைவ் மோட்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆன ஃபன் மோட்ல தான் இருக்கும். எக்கானமி மோடு மாரி. அடுத்தது ஃபாஸ்ட் மோடு. அத விட இன்னும் கொஞ்சம் நல்லா பவர் கிடைக்கும். பட் ரேஞ்ச் வந்து ஒரு 10 டூ 15 கிலோமீட்டர் கம்மியாகுங்க. அதுக்கு அடுத்தது ஃபியர்லெஸ்ன்னு ஒரு மோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கார் வருங்க. ஸோ அதனால இது நம்ப போட்டோம்னா ஃபுல்லா பேட்டரி நல்லா ரேஞ்ச் குறையும். ஸோ அதனால நம்ப யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள ஃபன் மோட் யூஸ் பண்றோம். லாங் நம்ம போறப்ப வந்து ஃபாஸ்ட் மோட் போட்டு யூஸ் பண்றோம். ஓகேங்க. சரி, இப்ப நம்ம வந்து கார் வந்து டிரைவ் எடுப்போங்க. டிரைவ் டிரைவ் எடுப்போம். அப்படியே போறப்போ உங்களுக்கு நான் வந்து இதில வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற பாயிண்ட்ஸ நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்க்கலாங்க. ஓகே. வாங்க இப்ப நம்ம ஹைவே வந்து போய் பார்க்கலாம். வண்டியில அப்படியே போக எல்லாமே நானு சொல்றேங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து சஸ்பென்ஷன் வந்து நல்லா குடுத்துருக்குறாங்க. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து 5 பேரு நம்ம ஃபுல் லோட்ல போய் நம்ப ஏதாவது குழியில விட்டா கூட வந்து வண்டி வந்து ரொம்ப நாய்ஸஸ்லாம் ஒண்ணும் வர்றதில்லைங்க. மெயினா ரொம்ப அந்த ஒரு அ வாப்லிங்லாம் வர்றதில்ல. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பிரேக்ஸ் 4 வீலுமே டிஸ்க் பிரேக்குங்க இந்த கார்ல. ஸோ, அதனால பிரேக் அடிச்சோம்னா அப்படியே வந்து வண்டி நம்ப பாயிண்ட் பண்ற இடத்துல கரெக்ட்டா வந்து வண்டி நிக்குதுங்க. ஸோ, அதில வந்து பிரேக்கிங்ல எந்த குறையும் இல்ல. ஸ்ட்ரெய்ட் லைன் ஸ்டெபிலிட்டி வந்து பக்காவா இருக்குதுங்க. ஸோ, நம்ப வந்து ஒரு இடத்துல கட் பண்ணி போகணும் அப்டின்னா, அந்த வண்டி அலையிறது அது மாரிலாம், ஏன்னா இது 5 ஸ்டார் பில்ட் குவாலிட்டி கார்னால, உங்களுக்கு நம்ப எப்படி கட் பண்ணி போனாலும் கரெக்ட்டா வந்து வண்டி வந்து போகுதுங்க. ஸோ, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஃபன் டூ டிரைவா தான் இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்து இப்ப நம்ம வந்து ரே இது எல்லாமே ஈவி கார்ல வந்து நம்ப ரேஞ்ச் தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேனிக்கா இருக்கிறதுங்க. ஸோ, அது வந்து நம்ப இந்த வண்டியில வந்து அவங்க கார்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 300 307 ஃபுல் சார்ஜ் பண்ணா காமிக்குங்க. ஆனா வந்து நம்ப ஏசி ஆன் பண்ண உடனே ஃபுல் சார்ஜ்ல 280 மாறிரும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபன் மோட்லயே ரன் பண்ணோம்னா, அந்த எல் மோடு ரீஜெனரேஷன் மோடு போட்டு ரன் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 230 வரைக்கும் நம்ம ரன் பண்ணோம்னா, எனக்கு வந்து ஒரு 20%ல வந்து நிக்குங்க. ஸோ, அது மாரி நானு 20%க்கு மேல நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க. அதுக்கு மேல ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டலாம். 25 கிலோமீட்டர் ஓட்டலாம். பட் நம்ம அத வந்து ரிஸ்க் எடுக்கறதில்ல. அந்த 20% வந்தோனே நான் சார்ஜ் போட்டுருவேங்க. ஸோ, அது வந்து அந்த ஹோம் சார்ஜர்ல அந்த 7.2ல போட்டோம்னா, உங்களுக்கு வந்து 4 1/2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஏறிரும். ஒரு தடவ சார்ஜ் பண்றதுக்கு நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 30 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஆகுதுங்க. ஸோ, சார்ஜிங்க்கு. இதே வந்து நம்ம லாங்கு வந்து நான் நெறைய எடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ, இது வந்து ஈவினாலே லாங்கும் வந்து நெறைய பேருக்கு வந்து அது எப்படி போறதுன்னு சொல்லி ஒரு டவுட்ஸ் இருந்துட்டே இருக்கு. நம்ம என்னன்னா ஈவிய பொறுத்தவரைக்கும் எல்லா த்ரூ அவுட் தமிழ்நாடு, ஆந்திரா, நம்ப இது கேரளா, உங்களுக்கு கர்நாடகா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஒரு ஒரு 3 சார்ஜிங் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து சார்ஜஸ் போட்டிருக்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி பெரிய ஏ டூ பி ஹோட்டல்ஸு, சரவணபவன் அந்த மாரி ஹோட்டல்ஸ்ல நம்ம நல்ல இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ, அந்த மாரி இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு லஞ்சுக்கு நிறுத்துறப்போ, இல்ல டின்னருக்கு நிறுத்துறப்போ, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அது மாரி பிளான் பண்ணி போயிட்டோன்னா, நம்ம வந்து ஈஸியா அந்த ஒரு 40 மினிட்ஸ் எப்படி நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா சாப்பிட்டு வரதுக்கு ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் ஆகும். அந்த 40 மினிட்ஸ் வந்து 50 டூ 95% வந்து கன்ஃபார்மா ஏறிருதுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அது நம்ம வந்து வீட்ல நம்ம சார்ஜ் போடுறத விட ஒரு கொஞ்சம் வந்து ஜாஸ்தி வரும் அதனுடைய காஸ்ட்டு.
பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டருக்கு வந்து டூ ரூபீஸ் தான் வருங்க மேக்ஸிமமே. வீட்ல போட்டோம்னா ஒரு ₹1 கணக்கு தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் வருதுங்க. என்னுடைய இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார்ஜிங் ம இது ஈவி கார் வாங்குறதுக்கு முன்னாடி 1 இயர்க்கு முன்னாடி எனக்கு கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா, வந்த கரண்ட் பில்லுக்கும், இப்ப எனக்கு வரது பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1500 தான் பை மந்த்லி வந்து வருதுங்க. ஒரு 1500 டூ 1700 கிலோமீட்டர் நான் வந்து ரன் பண்றேன். ஒரு சில டைம் 2000ம் ரன் பண்ணுவேன். ஆனா வந்து எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, 1500 அப்ப பை மந்த்லி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ₹750 தான் என்னுடைய காஸ்ட் வந்து அ ஆவுதுங்க. ஈவிக்கு சார்ஜிங்க்கு நான் செலவு பண்ற காஸ்ட்டு. அது இல்லாம நம்ப வெ டோட்டலா நீங்க இப்ப லாங் டிரைவ்லாம் போனீங்கன்னா, இப்ப நாங்க இங்கேருந்து திருச்செந்தூர் இதே கார்ல போயிட்டு வந்தோங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு தடவ டீசல் கார்ல போயிட்டு வந்தப்ப எனக்கு வந்து ஒரு ₹6000 கிட்ட செலவாச்சுங்க. ஒரு பெரிய வண்டி இனோவா மாரி போறப்ப. அப்ப அதே நம்ப இதில போறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹2500 தான் எனக்கு டோட்டலாவே செலவாச்சு. அப் அண்ட் டவுன் சேர்த்திங்க. ஸோ காஸ்ட் சேவிங் நமக்கு ஒரு 3 பேர், 4 பேரு நம்ப வந்து போறதுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு வண்டி வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ அதனால வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். சார்ஜர் மட்டும் நம்ப வந்து பிளான் பண்ணி போய்க்கணும். வெளியூர் போறப்ப. நம்ப பெட்ரோல், டீசல் வண்டியில இதுக்கும் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் அது அட்வான்டேஜ்னா அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னா, டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ப நெனச்ச இடத்துல வண்டிய நிறுத்தி சார்ஜ் போடுற மாரி இன்னும் ஆப்ஷன்ஸ் வரல. பட் நாங்க போன வருஷம் நாங்க வாங்குனப்ப இருந்த சார்ஜர்ஸ விட, இந்த வருஷம் நான் திருச்செந்தூர்லயே வந்து சார்ஜர்ஸ் போன வருஷம் இல்ல. பட் இந்த வருஷம் நான் பார்க்குற 2 கம்பெனி சார்ஜர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்குதுங்க. அதே மாரியே வந்து கேரளா ஃபுல்லாவுமே சார்ஜர்ஸ் இருக்கு. அ எ எல்லா பக்கமே சார்ஜர்ஸ் இருக்கு. பெங்களூர் சைடு ஃபுல்லா போனாலுமே சார்ஜர்ஸ் இருக்கு. தருமபுரி, கிருஷ்ணகிரி. ஸோ அதனால நான் கோயம்புத்தூர்ல இருந்து பண்றேங்க. அதனால எல்லா ஊருக்குமே நான் போறப்ப, எனக்கு இது வந்து ஒண்ணும் கஷ்டமா தெரியல. வண்டி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. காஸ்ட் சேவிங் நல்லாவே இருக்குங்க. நமக்கு வந்து இதுவா இருக்கு. வண்டி நல்லா இதுவா இருக்கு. சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு 10,000ல 5,000ல ஜெனரல் செக்கப், அப்புறம் 10,000ல பண்ணோம். 10,000ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1,500 கிட்ட ஆச்சு. இப்ப இப்ப வந்து 20,000 ஓட்டிட்டேங்க. ஸோ இதுலயும் நான் பண்றப்ப எனக்கு அதே காஸ்ட் தான் வந்தது. காஸ்ட்டு. அ அதனால ஈவி வெஹிக்கிள்னு வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பயம் இருக்கிறவங்க, இது வந்து ஈவி வெஹிக்கிளும் நல்ல வண்டி தான். அதையும் நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய இதுங்க. யூசேஜ்ல நானு இப்ப பார்த்தத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். லாங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து 90 டூ 100 தான் மேக்ஸிமம். நான் 100 தாண்டி நானு ஓட்டுனதே இல்லைங்க. இந்த கார்ல நான் எப்ப எந்த கார் ஓட்டுனாலும், அந்த 100க்குள்ள தான் சேஃப்டிக்காக நான் அப்படி தான் மெயின்டெயின் பண்ணி ரன் பண்ணுவேன். அதில எனக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 250 வரைக்கும் வந்து வருதுங்க. ஒரு 20 டூ 25 கிலோமீட்டர் வந்து 230 வந்து சிட்டிலனா, லாங்கு போறப்போ ஒரு 250 டூ 60 255 வரைக்கும் கிடைக்குதுங்க. அதான் அந்த 20%ல நிக்கிற ஸ்டேஜ் நான் சொல்றேன். அது எப்பயுமே நான் அந்த 20% கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. அதனால அந்த மாரி நம்ம ரன் பண்ணோம்னா, எங்கேயுமே நம்ம பயப்பட தேவையில்ல. இப்ப என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ப முன்னாடியே போறோம்னா, நம்ப போற இடத்துல சார்ஜர் இருந்ததுன்னா, ஒரு டீ பிரேக் எடுத்தோம்னா கூட அங்கேயுமே சார்ஜ் போட்டுப்பேன். நம்ம வந்து அதிகமா ரன் பண்றவங்க, பிளஸ் அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்க வந்து இந்த ஈவி சூஸ் பண்றதுல ஒண்ணும் தப்பே இல்லைங்க. நல்லபடியா நல்லா வண்டி வந்து நல்லா கம்ஃபோர்ட்டாவும் இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி பெட்ரோல், டீசல விட. ரிலாக்ஸ்டா போறவங்க, நம்ம இது பண்ணி போறவங்களுக்கு இது வந்து கன்ஃபார்மா செட் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது குறை நிறைகள் இருந்தா நம்ம இது பண்ணிக்கலாங்க. செஞ்சு மாத்திக்கலாங்க. தேங்க் யூ.